டான்னா ஒரு கொடைய பிடிக்கிறீங்களா? டான் என்ற என்ன போய் கொடை பிடிச்சறா? குறாங்கடா. ஹலோ சிசியா பிஸியா? சொல்லுங்க லீடர். ஒன்றும் இல்லை, சாந்தி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா. அதான் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டால் வாங்கி கொடுத்துட்டேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் உறிஞ்சின்னு இருக்கா. நீ வந்து காசு மட்டும் கொடுத்துட்டு போறியா? நான் ஒரு முக்கியமான வேலையா முக்கியமான ஆள் கூட இருக்கேன், அப்புறம் பேசுறேன். கைக்கு கட்டு மாத்தத்தை விட அப்படி என்னடா முக்கியமான வேலை? காலு ரெமோ இதெல்லாம் கவுண்டரா? என்னாச்சு? மகிழ்ச்சி. இன்னொரு ஜூஸ் சொல்லு. யோ குடிச்ச ஜூஸ்க்கு இன்னும் பைசா தரல, அதுல இன்னொன்னு வேறயா? ஆமால்ல. உன் பழைய லவர் பிரேக் பண்ணிருக்கான்ல, அவனை வர சொல்லி இந்த பில்லெல்லாம் கட்ட சொல்லு. பின்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துனுக்குறேன். போடா. யோ இந்த வீடா? அந்த வீடு தான். உள்ள போ, செருப்பு கழட்டி அடிப்பான். யோ இந்த ஏரியால நான் டானியா சொன்னா கேளுங்கயா. யோ இங்க ஏதோ வேற செருப்பு இருக்கு, அந்த செருப்பு எங்கயா? அடிடா, அந்த செருப்பு நல்லா தானடா இருக்கு, அத வச்சுக்கடா. உனக்கு வேண்டிய செருப்பு தானே? அண்ணா இந்த பீத்த செருப்பு யாருக்கு வேணும்? ஏன் செருப்பு எங்கன்னு கேளுங்க. ஏய் என்னடா செருப்பு? அதோ மரத்தோட மாடியில பாருங்கண்ணே. எங்கடா? கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்கண்ணே. செல்ஃபி எடுக்க போறோமாண்ணே? செருப்பு எடுக்க போறேன்டா. அண்ணே என் செருப்புடா. அண்ணே செருப்பு இருக்குடா. அண்ணே அங்க பாருங்க செருப்பு இருக்கு. அண்ணா அங்க பாருங்க செருப்பு இருக்கு. ஏன் செருப்பு அக்க பக்கத்துல கேட்கறாங்க, கத்துறா. ஏண்டா குடிகார பயலே, வாசல்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, செருப்பு இங்க விடாம போதில செருப்பு மரத்துல மாட்டி விட்டியா நீ? ஏன் செருப்பு ஏண்டா செருப்பு இப்ப அங்க போச்சு? அத நான் போடலனே, அது ஒரு பெரிய கதைனே. பிளாஸ்பேக் போறியா? ஆமாண்டா, நீங்களும் வாங்க. அண்ணா டேய் தேவி அண்ணா டா, எப்படி இருக்கு பாரு. அண்ணா நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்ச பிங்க் கலர். थैंक यू அண்ணா. போட்டு பாருமா. இது யாரும் யூஸ் பண்ண செருப்புனா? இருக்காத, புதுசுனாமா அந்த கடைக்காரன் சொன்னா. சத்தியமா சொல்லு, இது புது செருப்பா? மொத்த செருப்பு ஆடு கூட தான் எவனும் செஞ்சு தர மாட்டேங்கிறான். அதான் பழசா இருந்தாலும் புதுசுமா இருக்கு பாரு. எவ்வளவு காசு தெரியுமா? நம்ம ஏரியாக்கார எவகிட்ட இந்த மாதிரி செருப்பு இருக்கா? நீயே பார்த்து சொல்லு. செருப்பு பிடிக்கலன்னா மூஞ்சில தூக்கி எறிய வேண்டியதானே? இப்போதைக்கு மரத்தை தூக்கி போட்டேன். இங்க பாரு, அந்த கிளவி கால் கால் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோ அப்பா, என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா. டேய் பாவண்டா அவன். ஆமாண்ணே ஆமாண்ணே, நீ 3 பேர் போய் ஹெல்ப் பண்ணுங்க. டேய் குட்டா போடா. ஏய் அம்மா. ஏன் நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? அண்ணே அவன் தானே செருப்பு ஓனரு, அவனே எடுத்துக்கிட்டோம். ஏய் உடஞ்ச கை வச்சுட்டு அவன் எப்படிடா எடுப்பான்? நீ போயிடுறா. அண்ணே அப்படி சத்தமா சொல்லாதீங்க, வாயிலடிங்க வாயிலடிங்க. அதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு. என்ன? 3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த மரம் செடியா இருந்தப்போ திருப்பி ஒரு பிளாஸ்பேக்கா? ஆமாண்ணே. ஏற்கனவே சொன்ன பிளாஸ்பேக்கு 2 கால் வலிக்குது, திருப்பி மாடா பிளாஸ்பேக்கு? போடா போடா போய் ஏறா. மலை ஏற விட்டீங்கடா. ஐயா என்னையா நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கா? வேகமா வாயா. டேய் என்னடா? டேய் இல்ல வரடா. வரடா கத்தாதடா. சீக்கிரம் டேய் போடா போடா. ப்ரோ நான் ஏறேன் ப்ரோ. புளியாங்கரத்து சாப்பிடுறதுக்கா? உங்க வீட்ல ஏன் இருக்கா? கிரிட்டா வரேன். முதல்ல கத்தாதடா. வாய் மூடு. தானண்ணா பாருங்க, நான் செருப்பு எடுக்காம பேசிக்கிட்டே இருக்காரு. ஒழுங்கா செருப்பு எடு, இல்லனா இந்த செருப்பு வரும். அண்ணா நான் எடுத்து கொடுத்துறேனே. டேய் செருப்பு தான்டா, நாட்டி எடுத்த மாதிரி இந்த குதி குதிக்கிற. இல்ல யோசிப்படா. ஏறா ஏறா. ஏறா. இங்க இருந்து உள்ள தெரிச்சிருவேனே. என்னடா தவழ்ற? ஒத்த கை இல்லாதவன் எப்படி பாயறான்? இருங்கனே வரனே. எடுத்து குடியா. குச்சி உடைக்கறடா. என்னடா குச்சி உடைக்கற? பல்லு வலக்குற நேரத்துல பார்ல இருந்த, பார்ல இருக்கிற நேரத்துல பல்லு வலக்குறியா? தூ போறக்கில. செம்ம காமெடினே. மேல வரணுமா? ஆறவா டேய் கீழ இறங்குறியா? கட்டால அடிக்கிட்டா இறங்கலன்னா மொத்தால அடிப்பா, தீய காய்ச்சி ஊத்துவா. பாட்டி என் செருப்பு மரத்துல இருக்கு, பக்கத்து வீட்டு மகேஷ் எடுக்க மரத்துல ஏறி இருக்கான். யாரா அது? ஆப்போசிட்ல ஒரு டானு. மகேஷ் பையனடா? என்ன மாதிரியே கண்ணாடி போட்டுக்குது, பார்த்தா பழைய ரேவதி மாதிரி இருக்கு. பறிக்க தெரியுமாய் பேச்சாடா. பெத்தம் சின்ன வாங்கடா. அல்ல டேய் இந்த மரம் அவன் தான் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஐயோ கிளம்பி போனை போட்டாலே. கட்டணும் வாங்கடா. யோ பெரியப்பா சித்தப்பா மாம்சு எல்லாம் எங்கேயா சரக்கு அடிச்சிருக்கீங்க? இங்க கிளவி சங்க ஊதிட்டாயா? போற ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பி வாங்கயா. ஏய் செருப்பு என்ன செல்போன்ல பேசினுங்கற? டேய் டிராக்டர் ஆப் பண்றா. என்னடா வாடா போடன்ற? என்னையா இவங்களையா? நான் உங்கள தான் சொல்றேன். ஏய் நான் காண்டி மேல வந்தா முடிஞ்சா மரத்து மேல ஏறி வாங்கடா குண்டையடா. நீலாம் டானாடா? இந்த சில்ட்ர பையலோட சேர்ந்து செருப்பு பிரச்சனை போய் வந்திருக்கேடா. என் காதுல எதுமே கேக்கலையே, என்ன திட்னாவன்? என்னடா எனக்கோ கேட்கவே இல்ல ப்ரோ. இந்த பொளப்புக்கு 3 பேர் மருந்து குடிச்சு சாவுங்கடா. ஏய் வாங்கடா, அவனை இன்னைக்கு கொல்லாம விட கூடாது. வாங்கடா. அவனை விட்டுறாதடா, அவன் காலை வெட்டு. மகேஷ் மரத்துல காலை வச்சிட்டல. வர்றத பார்த்தா நம்மள கொன்றுவாய் போலயே. ஐயா சிக்கட இறங்கி வா. பாட்டி யாருக்கா சொல்லுங்க செருப்பு எடுத்து கொடுக்க சொல்லுங்க பாட்டி. டேய் என்னைய கொல்ல போறாய், செருப்புன்னு சொல்லிக்கிறீங்கடா. வெளியூர்ல இருந்து ரவுடியை கூட்டி வந்து மிரட்டுறியா? இறங்கடா கீழ. யோ பெரியவரே, என்னயா
வெளியூர் சொன்ன வாசம் தான், ரவுடின்னு சொன்ன உண்மைதான். சரி. ஆனா அவன் எங்களை கூட்டின்னு வரல, நாங்க தான் அவனை கூட்டின்னு வந்தோம். சரி. செருப்பு எங்களுது, மரம் உங்களுது. இல்ல எங்க ஆயாவது. ஏறினது அவன். செருப்பு கச்சா போய் நேருக்கு போறோம். ஏய் மகேஷ், குட் கேட்ச். அது ஒத்த கையில. அவனை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படி விட்டு இவனுங்க அடிச்சிட்டு சாவ போறானுங்க. இருந்தா நாளைக்கு நம்ம தான் சாட்சி சொல்லணும். வாங்க போயிடலாம். ஓகே. தேங்க் யூ வெரி மச். ஏன் செருப்பு கிடைச்சிருச்சு. வயிறு வச்சு சொல்றடா. இந்த செருப்பு திரும்ப தொலைய போது நீ தெரு தெருவா பைத்தியம் பிடிச்சு திரிய போறடா. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நாளைக்கு உங்க மாப்பிள்ள மோகன்ராஜையும் மற்றவங்களையும் 11 மணிக்கு கொல்றதா தீவிரவாதிங்க சொல்லிட்டாங்க. ஆமாங்க, உண்மைதான். இப்பதான் நியூஸ் பார்த்துட்டு வரேன். தங்கள் கோரிக்கையை சிறிய அரசு நிறைவேற்றாவிட்டால் தமிழக என்ஜினியர் மோகன்ராஜ் உட்பட 9 பிணைய கைதிகளையும் நாளை காலை 11 மணிக்குள் கொன்று விடுவோம் என தீவிரவாதிகள் இறுதிக்கெடு விதித்திருக்கிறார்கள். நாளைக்கு நீ எதுவும் சொல்லாதடி. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா கண்டிப்பா வருவார். அபி, நீயே சொல்லு, எங்க அப்பா நல்லவர் தானே? அதுல என்னடி டவுட்டு? அழாதடி. எனக்கு தெரியும், எங்க அப்பா கண்டிப்பா வருவார். வருவார். இதையே இங்க வச்சிருக்கான். ஏன் இவ்வளோ அழுக்கா இருக்கு? அவன் கூட சண்டை போட்டானோ? என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. என்ன ஒன்றும் இல்லை? என்ன மறைச்சு வச்சு அதில்? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைன்னா ஏன் இப்படி திருட்டு மொழி முடிக்கிற? அம்மா ஒன்றும் இல்லைம்மா. கையெடு. ஒன்றும் இல்லை. கையெடு. என்ன என்னது இது? என்னது இது? இது மட்டும் தானே? இல்லை வேற பழக்கம்லாம் இருக்கா? வேற எதுவும் இல்லைம்மா. டேய், என்னடா இது? செருப்பு. யாருடா இந்த செருப்பு? எப்படி வந்து இந்த செருப்பிங்க வச்சு வீட்டுக்குள்ள? சாமி இருக்க வீட்டுல செருப்பாடா? எவ செருப்படா இது? எவ செருப்பு? தம்பி பண்ண வேலையை பாத்தியாடா? என்னமா அது? சாமி இருக்க வீட்டை செருப்பை கொண்டு வந்து வச்சிருக்கான். அப்புறம் எப்படி அம்பாள் இருப்பாங்க? கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, சரியா குறியும் சொல்ல முடியல. ஏன் இப்பதானே தெரியுது? எவ மந்திரிச்சு கொடுத்தாலும் இந்த செருப்பை நான் பிடிச்சேன். அதுக்கு எவ்வளவு வேணா அடிங்க. செருப்பு ஒண்ணு நான் வைக்கல. டேய் வாய் முறா. டேய், நீ ஏன்டா இந்த கர்மத்தை கையில வச்சிருக்க? முதல்ல முச்சந்தில போய் தலையை சுத்தி 8 துண்டா வெட்டி 8 திசையிலையும் போட்டு வா. நாளைக்கு நம்பூதிரி கூப்பிட்டு உடனே ஒரு ஹோமம் பண்ணணும். பண்ணிரலாமா? செருப்பு நான் வைக்கலமா. டேய் செருப்பை விட்றா. அம்மா முன்னாடியே சிகரெட் வச்சேன்னு சொல்றா. அவ்வளவு வளர்ந்துட்டியா? செய்வான்டா, செய்வோம். ஏன் செய்ய மாட்டான்? அவ்வளவு செல்ல கொடுத்து வளர்த்துட்டல. ஏன் முன்னாடியே சிகரெட் பிடிச்சேன்னு சொல்றேன்? உங்க அப்பா என்ற குறைய என்னைக்காவது உங்களுக்கு வச்சிருக்கேனா? நான் உடுக்க எடுத்து தொண்டைக்கிறிய கத்தி கஷ்டப்படுறது யாருக்காகடா? போடா. டேய், காதலுக்காக நாயா அலைவான்னு சொல்லுவாங்க. நீ பேயா அலைஞ்சு 2 செருப்பை கண்டுபிடிச்சேடா. எப்படா பண்ண நீ? டேய், இந்த செருப்பை நீ அவகிட்ட கொண்டு கொடுக்கும்போது உன் லவ் சொல்லிடணும். என்ன புரியுதா உனக்கு? இது லவ் சொல்லணுமா? வேற பாய், இப்ப அவருக்கு சோத்துல எப்படி பாய் லவ் சொல்றது? வேற எப்ப சொல்ல போற? அதெல்லாம் முக்கியமே இல்ல பாய். அப்புறம் இந்த செருப்பு பார்த்தோன்னே அவங்க அப்பாக்கு எதுவும் ஆயிராதுன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல பாய். அந்த நம்பிக்கைக்காக தான் பாய் இவ்வளவு கஷ்டப்படுறேன். கிழிஞ்சது. வேலை முடிஞ்சது. கிளம்பு. கிளம்புறதா? பின்ன இருங்க பாய், இனிமேதான் முக்கியமான வேலை இருக்கு. எங்கடா போற? ஒரு நிமிஷம் இருங்க பாய். ஐயா, இப்படியே கொண்டு போய் வச்சா மரியாதையா இருக்குமா? அதுக்கு செருப்புக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. ரெஸ்பெக்டா? பாய் இது உங்களுக்கு வேணுமா? ஆமா பின்ன. டேய் அது வேற ஒருத்தங்க செருப்புடா. நான் எடுத்துக்கிறேன் பாய், ப்ளீஸ் பாய். பாய் இப்போ எப்படி இருக்கு? பயமா இருக்குடா. ஏன் பாய்? டேய், பார்சலை எவன் வச்சாலும் அது நாங்க வச்ச பார்சல்னு சொல்றாங்க. இந்த பார்சலை ஏன் கடையில இருந்து எடுத்து போறியே? பாய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பாய். பாய் இந்த செருப்பு இன்னைக்கோட என்ன விட்டு போகுது பாய். இதோட கடைசியா ஒரு செல்ஃபி எடுத்துக்கோமா? செருப்போட செல்ஃபியா? ஆமாங்க பாய். பாய் புடிங்க பாய். இத நான் வேற பிடிக்கணுமா? என்ன பண்றான்னு தெரியல. நாளைக்கு பேப்பர்ல கொட்டை எழுத்துல வரப்போகுது. என்னது பாய்? லைஃப்ல இந்த மூமெண்ட்லாம் முக்கியமான ஆமா ஆமா. எதுக்கு பாய் மூஞ்ச மறைக்கிறீங்க? முகம் தெரிய கூடாது இல்லடா.
அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பாய். சரி பாய் லைஃப்ல அந்த மூமெண்ட்லாம் முக்கியமான மூமெண்ட் பாய். ஆமா, ஆமா. பதிவு வேணும்ல. பதிவு தான். சரிங்க பாய். அவரையும் கடத்திட்டு வீட்டுக்கும் பாம்பு வச்சிட்டாங்க. டேய் 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 என்னடா? இங்க பாரு பாம்பு வச்சிருக்காங்க. ஐயோ பாம்புடா பாம்பு. போலீஸ்க்கு ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா. போலீஸ்மா என்னாச்சுமா? அப்பா எல்லாம் வாங்கல. அங்க பாரு பாம்பு. ஐயோ பாம்பு வச்சிருக்காங்க சொல்ற அத போய் தொடுற வெயிட் பண்ணு. என்னமா உளறற? ஆமாண்டி அங்க உங்க அப்பாவை கட்டனாங்கல. இங்க வீட்டுக்கும் பாம்பு வச்சிருக்காங்க. வாசலா பாமா. ஆமா. ரைட் லெஃப்ட் லெஃப்ட். எங்க போறீங்க? நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். எதுவா இருந்தாலும் என்னோட போறட்டும். நீங்க பத்திரமா இருங்க. இன்னொரு காதை பொத்திக்கு உங்க பாம்பு எப்ப வெடிக்கும்னே தெரியாது. டேய் கண்ணாடி காதை பொத்திக்கிட்டு எங்களோட நிக்கிற ஒரு பெரிய மனுஷன் தனியா போயிருக்காரு. போய் பாரு என்னாச்சுன்னு. போடா. கதவு திறங்க தாத்தா. தண்ணியில போட்டா பட்டாசே நமத்து போயிடும். பாம்பு மட்டும் எப்படி அடிக்கும்? தாத்தா ஏய் கதவு போட்லடா. அக்கா சும்மா தான் கசத்தி. போடா லூசு போய் பாரு. தாத்தா பாம்பு என்னாச்சு? செருப்பா? அப்பா பாம்பு என்னாச்சு? கிஃப்ட் வந்துடுச்சு. ஹலோ குட்டிமா. அப்பா குட்டிமா. அப்பா 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 நான் பேசுறேன். அம்மா அப்பா பேசுறாரு. அப்பா எப்படி போயிருக்கீங்க? ஓ கண்ணல நான் நல்லா இருக்கேன்டா. என்னாச்சுப்பா? என்னப்பா ஆச்சு? விட்டுட்டாங்கம்மா. ரொம்ப தூரம் நடந்து வந்தேன்னா சோத்தன் எல்லாம் உடம்பு மாதிரியா இருக்கு. நான் நல்லா இருக்கேன். சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கப்பா. போன நல்லா வேணாம். எங்கேயும் போல உன் கூட தான் இருக்கு. அப்பா ரொம்ப நல்லா இருக்கேன். உன் மாமனார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆமா பாய் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாய். என்னமோ உங்க அம்மா பதில் சொன்னீங்க பொய்யா குறி சொல்லுவாங்கன்னு. இப்ப பாத்தியா எல்லாம் நடந்து போச்சு இல்ல? இன்னைக்கு தான் பாய் எங்க அம்மா மேல நம்பிக்கை வந்திருக்கு. இத்தனை நாளா ஏதோ பணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். 19 வருஷமா ஒருவேளை தான் பாய் சாப்பிட்டு இருக்காங்க. அல்லாவோ அம்பாளோ கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறவனுக்கு கடவுள் இருக்காரு பாய். அவங்க சொல்லி நடந்துச்சோ இல்ல வேண்டி நடந்துச்சோ எனக்கு தெரியல பாய். ஆனா அவங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாய். உண்மையிலேயே எங்க அம்மா கிரேட் பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாய். டேய் இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கே உன் லவ் சொல்லிடுறா அவகிட்ட. பாய் என்ன பாய் சொல்றீங்க? அவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்துல இருப்பா. இப்ப போய் லவ் சொல்ல முடியுமா? ஏண்டா நேத்து சோகமா இருக்கா எப்படி லவ் சொல்றதுன்னு சொன்னேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா இப்பவும் சொல்ல மாட்டேங்கற பாய். அது அவ்வளவு சந்தோஷத்துலயும் சொல்லக்கூடாது அவ்வளவு துக்கத்துலயும் சொல்லக்கூடாது பாய். அது ஒரு ஃபீலிங் பாய். உன்ன மாதிரி ஆளுங்களாம் நமத்து போன பட்டாசு மாதிரிடா. ஃபீல் பண்றது தான் லாய்க்கு. நீ வேணா பாரு சைக்கிள் கேப்ல வேணாது உள்ள பூந்து சர வெடி வெடிக்க போறான்.
பசங்க ஃபுல்லா காம் பண்றானுங்க போல தெரியுதே. அப்படியே கத்தினே போங்கடா. என்ன லட்டு ரெமோ ரவி வாழ்க சொல்லு. ரெமோ ரவி வாழ்க. அப்படியே சவுண்டா சொல்லு. ரெமோ ரவி வாழ்க. அப்படியே சொல்லு போ. 3 தெரு முச்சாச்சு, 4 தெரு வந்து நின்னாச்சு. இது யார் ஆச்சு? எக்ஸ்கியூஸ் மீ லேடி. சொல்லுங்க. இந்த லட்டு. எதுக்கு லட்டு? நீ நந்து வந்ததுக்கு. டா ரெமோ ரவி வாழ்க சொல்லு. ரெமோ ரவி வாழ்க. டேய் இங்க வா. என்ன இப்படி சொல்ற? நல்லா சவுண்டா சொல்லு. ஒரு லட்டுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்தா இப்ப சொல்லு. ரெமோ ரவி வாழ்க. அதான் கரெக்ட். அப்படியே சந்தியா விட்டு சந்தியா கத்தினே போ. அடுத்த தெருல வந்து 2 லட்டு தரேன். என்ன என்னடி செருப்போட பேசிட்டு இருக்க? இல்லை நான் கேட்குறேன், வீட்டில் ஒரு செருப்பு காணாமல் போச்சுன்னா நாய் தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ எங்கெங்கேயோ தனித்தனியாக தொலைச்ச செருப்பு ஜோடியும் வீட்டுக்கே வந்திருக்குன்னா அது உன்னை ஃபாலோ பண்ணுற ஒருத்தனோட வேலையாக தான் இருக்கும். உன்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறானுங்க, ஆனால் அதில் யாரு? தெரியலடி. என்னடி தெரியலன்னு சொல்கிற? நிஜமா தெரியல. ஓய் சந்தியா, ஆட்டின விட்டடி.